Hello all, welcome to this online class video. Today we are going to learn chapter 7. Can you see the pattern? Part 2. Okay, in this video I am going to cover 4 topics: magic square, magic hexagon, numbers and numbers, left, right, same to same. So the first topic, magic square. So first, do you remember magic triangles? Come now, let's make some magic squares. Fill in the square using all the numbers from 46 to 54. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு மேஜிக் ஸ்கொயர் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க, நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க. 46 to 54 வரை நம்ம வந்து நம்பர் ஃபில் பண்ணிக்கலாம். பட் your condition ரூல் என்ன கொடுத்துருக்குறாங்க, the total of each line is 150. the total of each line is 150 ன்னு சொல்லி ஒரு ரூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ each line நம்ம கவுண்ட் பண்ணுறோம், இந்த லைன். ஸோ ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு டயகனல்ஸ்னு எந்த சைடு கவுண்ட் பண்ணாலும் நமக்கு என்னப்பா கிடைக்கணும், 115 ஆன்சர் கிடைக்கணும். ஸோ வந்து இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ரோவில் வந்து அதாவது 2 நம்பர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். 49, 47 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா பிகாஸ் இந்த ரோவில் தான் நமக்கு என்ன தெரியும், 2 நம்பர்ஸ் ஆல்ரெடி வேணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஆட் தீஸ் 2 நம்பர்ஸ் 49 அண்டு 47. ஜஸ்ட் யூ ஆட் திஸ் நம்பர். 9 + 7 16. ஸோ 6 ரிமைண்டர் 1. Next 4 + 4 8, 8 + 1 9. ஸோ டோட்டல் 96. பட் நமக்கு இந்த ஃபுல் ரோவை ஆட் பண்ணும்போது என்னப்பா கிடைக்கணும், 150. ஸோ நவ் யூ ஹாவ் 96. ஸோ 150 minus 96. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 4. யூ கேன் யூஸ் அ borrow. ஸோ 10. 10 minus 6 4. Now 0 1. So 14 minus 9 5. So what is the answer? 54. So just you will write 54. Okay va. Next compare this row. 56 and 46 and 54 you know. So in the place நம்ம இப்ப என்ன செய்யலாம், fill பண்ணலாம். So 46 plus 54. So what is the answer? 11. 10 0. 6 plus 4 10. 0 remainder 1. 1 plus 4 5. 5 plus 5 10. So 100. But total என்னது 150. So 150 minus 100. 150 minus 100. So what is the answer? 50. So just you fill this place into 50. Next just you will see these 2 numbers 50 and 52. If you add these 2 numbers, we will get the answer 102. So 150 minus 102. So what is the answer? 48. So இங்க என்ன பண்ணலாம், 48 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயகனல்ஸில் நமக்கு என்ன கிடைக்கணும், 150 கிடைக்கணும். ஸோ டயகனல்ஸில் 50 47 யூனோ. ஸோ 50 plus 47, just you add this term 50 plus 47. So 7 9. What is the answer? 97. So first இதை நம்ம fill பண்ணி வச்சுக்கலாம். 50 இங்கே என்ன பார்த்தோம், 54 48. நீ நோட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா, 48 பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 97. பட் நமக்கு டோட்டல் 150. ஸோ 150 minus 97. What is the answer? 10. 10 minus 7 3. It will become 4. So 14 minus 9 5. So 53. Just you fill into 53. இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுங்க. டயகனல்ஸில் இந்த டயகனலில் இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போகிறோம். 49 plus 50. So 49 plus 50. What is the answer? 99. So 150 minus 99, answer 57. Okay va. It is very simple. So next one, fill in the square. Fill in the square using all the numbers from 21 to 29 fill பண்ணணும்.
ஸோ சென்டரில் நம்ம கொஸ்டினில் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 25ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்ற நம்பர்லாம் ஃபில் பண்ணும்போது டோட்டல் நமக்கு என்ன கிடைக்கணும், ஈச் சைடு 75ன்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ இதுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக் வந்து நம்ம என்ன செய்யலாம்ப்பா, ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயகனல்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 25 போட்டிருக்கிறேன். டயகனல்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயகனல்ஸை மட்டும் ஃபில் பண்ணும்போது 1 ரெடியூஸ் பண்ணி போட்டோன்னா 24, 25, நெக்ஸ்ட்டு நம்பர் 26ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன கிடச்சிரும், 24, 25 இஸ் தேர், நெக்ஸ்ட்டு 26. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு டயகனல்ஸை யோசிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, +2 வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரோவை ஃபில் பண்ண போகிறேன். திஸ் ரோவை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 2வை மைனஸ் பண்ணுறோம், இந்த பிளேஸில் 2வை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 25 - 2 23, 25 + 2 27. ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இந்த சைடு இருக்கிற டயகனல்ஸை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பண்ணும்போது +3 -3 ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க, -3. ஸோ +3 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டயகனல்ஸில் +3 போட்டோன்னா 25 + 3 28, 25 - 3 22ன்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பண்ணும்போது 4 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 3 பண்ணோம், நெக்ஸ்ட்டு 4. ஸோ +4 பண்ணும்போது 29, -4 பண்ணும்போது 29, 21ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் எந்த சைடு ஆட் பண்ணாலும் ஆன்சர் என்னப்பா கிடைக்கும், 75ன்னு கிடைக்கும். ஸோ 2வை ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் பண்ணோம், மைனஸ் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கிறது இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 25ன்றது சென்டரில் போடுறோம், இங்கே +2 -2, நெக்ஸ்ட்டு +3 -3. கரெக்டாக இதோட ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு +1 -1, +2 -2, +3 -3, +4 -4. இப்படி ஆர்டர் வைஸாக எழுதுனீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட். நெக்ஸ்ட் ஒன், மேஜிக் ஹெக்ஸாகன். Just you see, look at the pattern of the number in hexagon. Each side has 2 circle and 1 box. எல்லா சைடும் என்ன இருக்குன்ட்டாங்க, 2 circle இருக்கு, 1 box இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. You get the number in each box by multiply the number in the circle next to it. ஸோ நம்ம கொஸ்டின் என்னவா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் யூ சி, இந்த பிக்சரில் நம்ம கொடுக்கல, பட் உங்களோட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, 84, நெக்ஸ்ட்டு திஸ் சைட் 7, 70, நெக்ஸ்ட் ஒன் 10, 20, 52 அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ கெட் தி நம்பர் இன் ஈச் பாக்ஸ் பை மல்டிப்ளை தி நம்பர் இன் தி சர்க்கிள். 2 சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 பாக்ஸஸை வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணால் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 52, நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 26. ஸோ புக்கில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தா போதும். 13, 65 அண்டு 5, நெக்ஸ்ட்டு 70 அண்ட் 14 அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்குறாங்கப்பா. ஸோ சர்க்கிள் 2 மல்டிப்ளை பண்ணோம். சர்க்கிளில் இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 13 இருக்குன்னு வைங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா பாக்ஸில் இருக்க நம்பர் கிடைக்கும். ஸோ 13 × 5, 5 3s are 15, 5 பேலன்ஸ் 1, 1 5 is 5, 5 + 1 6, ஸோ 65 ஆன்சர் கிடைக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 2 சர்க்கிளை மல்டிப்ளை பண்ணுங்கள். 14 × 5, ஸோ 14 5s are 70, ஸோ 17 கிடைக்குதா. ஸோ இந்த மாதிரி 2 சர்க்கிளையாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, 5 × 13 வாட் இஸ் த ஆன்சர். 5 × 13 நம்ம ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணோம், 5ம் 13ம் பண்ணோம். ஸோ டேரெக்டாக பாக்ஸை பார்த்து நம்ம என்ன எழுதிடலாம், 65ன்னு சொல்லி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 7
ஆன்சர் வந்து 70 கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாக்ஸில் எங்கே 70 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 70 நமக்கு எதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும், இங்கே இருக்குது 70. ஸோ பாக்ஸில் எதை மல்டிப்ளை பண்ணுறோம், 7ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது பாக்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், யூஸ் த சேம் ரூல் டு ஃபில் தி ஹெக்ஸகன் பிலோ. ஸோ கொடுத்துருக்குற ஹெக்ஸகனை இதே மாதிரி ரூல் போட்டு ஃபில் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. யார் கொஸ்டின் 9 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 108 108 108. நெக்ஸ்ட்டு 2 பாக்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 7 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 17 17 6. நெக்ஸ்ட்டு 1 பாக்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு சர்க்கிளில் 11 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே ரூல் யோசிச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 சர்க்கிளை மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 17 6 ஆர் 102. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திஸ் 2 சர்க்கிள் 11 6 ஆர் 66, 11 9 ஆர் 99. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பாருங்கள் ரிவர்ஸில் 11 7 ஆர் 119. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிளில் வேல்யூ கொடுக்கலை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 108 வரும்னு பார்க்குறோம். ஸோ ஆப்போசிட்டாக அப்படியே எடுங்க, மல்டிப்ளைக்கு பதிலாக டிவிஷன் எடுங்க. டிவிஷன் எடுத்தால் ஆன்சர் கிடைக்கும். 1 9 is 9, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் யூ டேக் நம்பர் 8, 2 9s are 18. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 0. ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கு, 12ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்கிளில் வந்து நான் 12 ஃபில் பண்ணேன்னா 9 12s are 108 கரெக்டாக. அதே மாதிரி 7 12s are what is the answer, 84. ஓகேவா? இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் சர்க்கிள் பி சர்க்கிள், யூ ஜஸ்ட் ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் we will move on next page. நம்பர்ஸ் அண்டு நம்பர்ஸ், தேர்டு டாபிக். ஸோ யார் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 24 19 24 19 37 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ப்ளஸ் பண்ணும்போது இதோட வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த சேம் நம்பருக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 37 24 19. ஓகேவா? சப்போஸ் 1 + 2 + 3 இதுவும் 3 + 2 + 1 ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் தான். ஏன்னா இதை ஆட் பண்ணால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், 6. திஸ் நம்பர்ஸ் இஃப் யூ ஆட் that's also 6. ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக ஃபில் பண்ணால் போதும்னு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் கொஸ்டின், ஃபில் இன் தி blank ஸ்பேஸ் இன் விச் சேம் வே. இதே மாதிரி வேல இந்த பாக்ஸஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்டாரில் 14, இங்கேயும் ஸ்டார் 14. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம், எது வந்து இல்லாமல் இருக்குது, இந்த பாக்ஸும் சர்க்கிளும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாக்ஸ் போட்டு 34, நெக்ஸ்ட்டு சர்க்கிள் 20. ஸோ எல்லா ஆன்சர்ஸும் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னில் என்ன பண்ணலாம், செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாரு, ஃப்ளவரில் இங்கே 42 இருக்குது. இங்கே ஃப்ளவர் இருக்கா, இல்லை. ஸோ ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணி 42. இங்கே இப்போ 3 டேர்ம்ஸுமே கிடச்சிருச்சு. இங்கே ஃப்ளவர் இருக்குது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, ஸ்கொயர் பாக்ஸில் 65, நெக்ஸ்ட்டு ஹெக்ஸகனில் 80. ஓகேவா? இதே மாதிரி மற்ற எக்ஸாம்பிள்ஸை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் சேம் டு சேம். கேன் யூ see சம்திங் ஸ்பெஷல் அபவுட் 121? 121 இது வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர்னு சொல்லி அந்த கேர்ள்ஸ் சொல்லும்போது அந்த பாய்ஸே வாட் இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர், இது வந்து ஒரு சும்மா ஒரு நம்பர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சி இட் இஸ் த சேம் ஃபார்வர்ட் அஸ் வெல் அஸ் பேக்வேர்டு. இங்கே பாருங்களேன், 1 2 1 ஃபார்வேர்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேக்வேர்டில் அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள், ஆல்சோ 1 2 1 கரெக்டாக. ஸோ ரிவர்ஸில் பார்த்தாலும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் நம்பர்னு இதை சொல்கிறோம். ஓ எஸ், இட் இஸ் 1 to 1 ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஆல்சோ. போத் சைடு நமக்கு எப்படி இருக்குப்பா, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது என்ன நம்பர்னு சொல்கிறோம், ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேர்ள் சொல்கிறாங்க, கம் லெட்ஸ் see how to get such numbers. இதை மாதிரி நம்பர்ஸ் வந்து எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டேக் அ நம்பர் சே 43. ஏதாவது ஒரு நம்பர் எடுங்கன்னு சொல்லும்போது என்ன நம்பர் எடுக்கிறோம், 43ன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து நம்மளா மென்ஷன் பண்ணிக்கிறோம். டேர்ன் டு இட் பேக் ஃபார்வேர்டு, பேக்கில் ஃப்ரண்ட்டு டு பேக்கில் எழுதுகிறோம். ஸோ 34
4ன்னு கிடைக்கும். 43 என்னவாயிடும் 34 ஆகும். நவ் ஆட் டுகெதர், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 77. ஸோ 77 இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் நம்பர் பிகாஸ் பேக்வேர்டில் ரைட் பண்ணாலும் 77 தான். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஒன், டேக் அனதர் நம்பர் 48ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுக்கிறோம். நவ் டேர்ன் இட் பேக் ஃப்ரண்ட். ஸோ 84. நவ் யூ ஆட் திஸ் நம்பர் 8 + 4 12, ரிமைண்டர் 1, ஸோ 13. ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 132. அகைன் இது வந்து இப்போ ஸ்பெஷல் நம்பராக கிடையாது. ஏன் இதை ரிவர்ஸில் போடுங்களேன் 2 3 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ சேம் நம்பர் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே ரிவர்ஸில் 2 3 1 அகைன் என்ன பண்ண போகிறேன்ப்பா ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 + 1 3, 3 + 3 6, 1 + 2 3, 363. So 363 is also a special number because backward என்ன கிடைக்கும் same number 363. correct? So next one, we see that to get special numbers we sometimes need more steps. சில நேரம் இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸில் கிடைக்கும். சம்டைம்ஸ் எப்படி கிடைக்கும், மோர் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ நவ் யூ ட்ரை அண்ட் சேஞ்ச் தீஸ் நம்பர் டு ஸ்பெஷல் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 28, 132, 273 என்ன நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம்ப்பா, ஸ்பெஷல் நம்பர்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 28, ஃபஸ்ட்டு நம்பர் 28 பார்க்கலாம். இதோட ரிவர்ஸ் ஆர்டர் 82. நவ் யூ ஆட் திஸ் 2 நம்பர், 10க்கு 0, ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 1, 8 + 2 10, 10 + 1 11, 110ன்னு கிடைக்கும். அப்போ இதோட ரிவர்ஸ் ஆர்டர் என்ன இருக்கும் 0 1 1. ஸோ டிஃபரெண்ட்டாக வருது. அந்த டிஃபரெண்ட் நம்பரை அகைன் ஆட் பண்ணிங்கன்னா 111. இட்ஸ் அ ஸ்பெஷல் நம்பர் பிகாஸ் ரிவர்ஸ்லையும் 111. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 132. ரிவர்ஸ் ஆர்டர் 3 2 3 1. நவ் யூ ஆட் 3 6 3. ரிவர்ஸ் ஆர்டர் ஆல்சோ 3 6 3. ஒரே ஸ்டெப்லேயே ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் 273, 273. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் 372. ஆட் திஸ் நம்பர் 6 14, ரிமைண்டர் 1 and 6, 646. இட்ஸ் ஆல்சோ ரிவர்ஸ் ஆர்டர் என்னப்பா கிடைக்கும் 646ன்னு சொல்லி கிடைக்கி. Now let us words in a special way. வேர்ட்ஸ் என்னவா மாற்ற போகிறோம்ப்பா, ஸ்பெஷலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, நோ லெமன்ஸ், நோ மெலன். ஓகேவா? ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் ரீட் பண்ணி பாருங்கள். ரிவர்ஸில் ரீட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இதே ஆர்டர் தான் கிடைக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், NO நோ, LEMONS லெமன்ஸ், அகைன் நோ melon. correct? So next one, step not on pets. So reverse la read பண்ணி பாரு, STEP step, no. Next this one, TON turn. Steps, PETS pets. correct? pets இங்க என்ன பண்ணு 3 லெட்டரை ஜாயின் பண்ணிக்கோ, not on steps. ஸோ என்ன கிடைக்கி சேமாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஆர்டரும் பேக்வேர்ட்லையும் ரீட் பண்ணும்போது சேமாக கிடச்சிதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷல் வேர்ட், ஸ்பெஷல் வேன்னு சொல்கிறோம். ஸோ டிட் யூ நோட்டீஸ் தட் இன் ரீடிங் த சேம் ஃப்ரம் போத் சைட், ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட், போத் சைடு நமக்கு எப்படி கிடச்சிச்சு, ஈக்குவலாக கிடச்சிச்சு. நவ் ட்ரை அண்ட் யூஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்பெஷல் வே. நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்ன எடுக்கலாம், ஐ அப்படின்னு எடுக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ஆல்சோ ஐ. நெக்ஸ்ட் ஒன் நூன், NOON noon. ஸோ ஃபார்வர்ட் பேக்வேர்டு போத் ஆர் சேம். நெக்ஸ்ட் ஒன் லெவல், LEVEL level, forward backward same. Next madam, MADAM madam, MADAM reverse also same. correct? I hope you are all understand this video. If you are having a doubt means just you ask me. Okay, thank you all.